கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அது உலகில எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும். அப்போ யாருக்கு அது கிடைக்கும்? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். மெய்ப்பொருள் என்னன்னா உண்மை பொருள். எது உலகில நிலையானது? ஏன்னா இந்த உலகத்துல நிறைய நிலை இல்லாததுதான், மனிதனே நிலை இல்லாதவன். அன்சர்டனிட்டி இஸ் a certainty என்று சொல்வார்கள். அப்போ இந்த நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் 34 எழுதினார். அப்ப இந்த நிலையில்லாத உலகத்துல நீ என்ன பண்ணும்? கற்று ஈண்டு இந்த மெய்ப்பொருளை நீ கற்றால், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். எதுல முனைவாங்க? தலைப்படுதல் என்றால் செய்ய முனைவார்கள். மற்ற ஈண்டு வாரா நெறி, உலகியல் நெறிகள் அவர்களை வருத்தாமல், துன்புறுத்தாமல், இடருத்தாமல் இருப்பதற்காக இந்த கற்று ஈண்டு மெய்ப்பொருளை கண்டவர்கள் எது உண்மை எது போய். அதனாலதான் முதல் குரலையே சொல்லிடுவார் இந்த 341, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் நில. எந்தெந்த பொருள்ல இருந்து நீ விலகி இருக்கியோ அந்தந்த பொருளால வரக்கூடிய துன்பங்கள் இல்லை. அதே மாதிரி கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டவருக்கு எதிலிருந்து விலக வேண்டும், எதில் இருக்க வேண்டும் என்பது அவர்கள் அறிவார்கள். மெய்ப்பொருள் உணர்ந்ததால் அவர்களுக்கு பிற துன்பங்கள் வந்து அவர்களை வாட்டாது, வருத்தாது. இதுவே வள்ளுவ செய்தியாக இந்த மெய் உணர்தலிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லி 356 வாழ்வியலாக்கும்.